TBC Tamil News. TBC-யின் தலைப்பு செய்திகள். இலங்கையின் பொருளாதார நிலவரத்தை அனுகூலமாக பயன்படுத்துவதற்கு சில தரப்புகள் முயற்சிப்பதாக சீன தூதுவர் தெரிவித்துள்ளார். நடமாடும் மருத்துவ சேவைக்கான நிதியுதவி எதனையும் தன்னார்வலர்கள் கொடையாளர்கள் வழங்க வேண்டாம் என யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்தராஜா வேண்டுகோள் விடுத்தார். உரிமைகளுக்காக போராடி வரும் இனமாகவே தமிழினம் காணப்படுவதாக யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றிய தலைவர் சோமபாலன் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடர்பாக தீர்மானிப்பதற்கான கலந்துரையாடல் அடுத்த வாரம் இடம்பெறவுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது. மன்னாரில் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிதி தேவையை வரலாற்றில் முதல் முறையாக துரித கதியில் எமது அரசாங்கமே பூர்த்தி செய்துள்ளதென கூட்டுறவு பிரதி அமைச்சரும் வன்னி மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான உபாலி சமரசிங்க தெரிவித்தார். வணக்கம். டிபிசியின் மாலை தமிழ் செய்திகள். இனி விரிவான செய்திகள். இலங்கையின் பொருளாதார நிலவரத்தை அனுகூலமாக பயன்படுத்துவதற்கு சில தரப்புகள் முயற்சிப்பதாக கூறியிருக்கும் கொழும்பில் உள்ள சீன தூதுவர் கி சென்ஹோங் வெளி நெருக்குதல்களுக்கு அடிபணியாமல் இலங்கை சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை பேண வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். நேற்றைய தினம் மாலை ஊடகவியலாளர் குழுவொன்றை சந்தித்த அவர் பொருளாதார நெருக்கடியில் இருந்து விடுபடுவதற்கு இலங்கைக்கு மற்றைய நாடுகளின் உதவி அவசியம் என்று சில நாடுகள் கூறுகின்றன. அது தவறானது. இலங்கையர்கள் தங்கள் மீது நம்பிக்கை வைத்து செயற்பட வேண்டும். அத்துடன் சீனா போன்ற நேச பங்காளி நாடுகளுடன் உறவுகளை வலுப்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சீனாவின் நிலைப்பாடுகளையும் இலங்கையுடனான எதிர்கால சீன உறவுகளை பற்றியும் விளக்கப்படுத்துவதற்காக இந்த சந்திப்பை நடத்திய தூதுவர் இலங்கையில் பிரசன்னத்தை கொண்டிருப்பதனாலோ அல்லது இலங்கை மக்களுக்கு உதவுவதனாலோ சீனாவுக்கு எந்த தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலும் கிடையாது எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கை ஒரு சுதந்திரமான நாடாக வளருவதற்கும் வெளிநாட்டு நெருக்குதல்களுக்கு தாக்குப்பிடிப்பதற்கும் சீனாவின் உதவிகள் உதவும் என உறுதியாக நம்புகிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்தடுத்து இரு தேசிய தேர்தல்களையும் புதிய அரசாங்கத்தின் வெற்றியையும் தொடர்ந்து இலங்கையில் புதியதொரு அத்தியாயம் திறக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் எதிர்காலம் குறித்து சீனா நம்பிக்கை கொண்டிருக்கிறது என்றும் அவர் கூறினார். சீனாவின் விஞ்ஞான ஆய்வு கப்பல் இலங்கை கடற்பரப்பிற்குள் பிரவேசிப்பதற்கு அனுமதிக்குமாறு சீனா விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்குவதற்கு முனைய அரசாங்கம் மறுத்ததை தொடர்ந்து சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகள் சற்று விரிசலடைந்ததாக குறிப்பிட்ட செங்ஹாங் இரு நாடுகளுக்கும் இடையில் இறுக்கமான நல்லுறவுகள் நிலவிய போதிலும் அந்த அரசாங்கம் அத்தகையதொரு நிலைப்பாட்டை எடுத்ததாக விசனம் தெரிவித்தார். மாலைத்தீவு கடலில் அத்தகைய சீன ஆய்வு கப்பல்கள் வரவேற்கப்பட்ட அதேவேளை இலங்கை அனுமதி மறுத்தது ஆச்சரியத்தையும் அதிருப்தியையும் தந்ததாக கூறிய தூதுவர் இலங்கையில் பயன் தராத திட்டங்களில் சீன முதலீடுகளை சில தரப்புகள் கூறி வருகின்ற போதிலும் முன்னைய அரசாங்கங்களின் வேண்டுகோளின் பேரிலேயே சீனா இலங்கையில் முதலீடுகளை செய்தது. உதாரணத்திற்கு தாமரை கோபுர திட்டத்தை கூறலாம். அந்த கோபுரம் தனியார் கம்பெனி ஒன்றுக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்ட பிறகு லாபத்தை சம்பாதிப்பதாகவும் இலங்கையில் ஒரு பிரத்யேகமான அடையாளமாக அது மாறிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஹம்மாந்தோட்டை துறைமுகம் மற்றும் கொழும்பு துறைமுக நகரம் பற்றி கூறிய சீன தூதுவர் அவை இரண்டும் இலங்கை அரசாங்கத்திற்கு பெருமளவு வருமானத்தை ஈட்டித் தருவதாகவும் இலங்கை அரசாங்கங்களின் வேண்டுகோளின் பேரிலேயே அத்தகைய திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதால் அதை எவ்வாறு செய்யப்படுகின்றன என்பதை இலங்கையர்கள் அறிந்திருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நடமாடும் மருத்துவ சேவைக்கான நிதியுதவி எதனையும் தன்னார்வலர்கள் கொடையாளர்கள் வழங்க வேண்டாம் என ஸ்ரீ பவானந்தராஜா வேண்டுகோள் விடுத்துள்ளார். தற்போது ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களில் பாதிப்பிற்குள்ளான மக்கள் இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கான மருத்துவ வசதியினை யாழ் கிளிநொச்சி மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ பவானந்தராஜா சண்முகநாதன் ஒழுங்கமைப்பு அமைவாக யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி பிரதேசங்களில் நடமாடும் மருத்துவ சேவை இடம்பெற்று வருகின்றமையால் மக்கள் தங்களுக்குரிய மருத்துவ சேவையினை பெற்றுக்கொள்ள முடியும். கிளிநொச்சி மாவட்ட
மாவட்டத்தில் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் வினோதனின் கண்காணிப்பின் கீழ் நடமாடும் மருத்துவ சேவை இடம்பெற்று வருகின்றது. அதேபோன்று யாழ்ப்பாணத்தில் யாழ் பிராந்திய சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் கேதீஸ்வரனின் கண்காணிப்பின் கீழ் நடமாடும் மருத்துவ சேவைகள் இடம்பெற்று வருகின்றன. மக்கள் தமது மருத்துவ தேவையினை இதனூடாக பெற்று பயன்பெற முடியும். மேலும் சிலருடைய போலி பிரசாரங்களை நம்பி தன்னார்வலர்கள் கொடையாளர்கள் யாரும் நடமாடும் மருத்துவ சேவைக்கு உதவியினை நிதி எதையும் வழங்க வேண்டாம் என்று மருந்துகள் அனைத்தும் சுகாதார திணைக்களத்தில் இருந்து பெற்று வழங்கக்கூடிய சூழல் இருப்பதனாலும் யாரும் இதற்கான நிதியை வழங்க தேவையில்லை என்பதனை யாழ் கிளிநொச்சி மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ பவானந்தராஜா சண்முகநாதன் தெரிவித்துள்ளார். அத்துடன் அனைத்து இடைத்தங்கல் முகாம்களுக்கும் மருத்துவ குழுக்கள் விரைந்து சென்று பணியாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த சில நாட்களாக இலங்கையின் வடகிழக்கு பிராந்தியங்களில் பெரும் அனர்த்தத்திற்கு காரணமான சீரற்ற காலநிலையை தோற்றுவித்த வங்காள விரிகுடா தாளமுக்கம் பெங்கல் என்ற புயலாக மாறியிருப்பதாக இந்திய வானிலை அவதான நிலையம் தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் திருகோணமலைக்கு வடகிழக்கே 240 கிலோமீட்டர்கள் தொலைவில் நிலை கொண்டிருந்த புதிய தமிழ்பாடு புதுச்சேரி கரையோரங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் நாளை சனிக்கிழமை காலை மகாபலிபுரத்துக்கு அண்மையாக கரையை கடக்கும் என்றும் அறிவிக்கப்படுகின்றது. அந்த புயலின் மறைமுகமான தாக்கங்களே கடந்த சில நாட்களாக இலங்கையின் பல பாகங்களில் குறிப்பாக மட்டக்களப்பு திருகோணமலை மாவட்டங்களிலும் அண்மித்ததாக உள்ள பகுதிகளிலும் கடுமையான மழை வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தன. இலங்கை புயலின் ஆபத்திலிருந்து தப்பிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளை வேன் சர்ச்சை தொடர்பில் வழக்கில் இருந்து முன்னாள் அமைச்சர் டாக்டர் ராஜித்த சேனாரத்னவையும் ஏனைய இருவரையும் கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று விடுதலை செய்தது. 2019 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் பிரசார காலத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பொன்றை நடத்தி வெள்ளை வேனில் ஆட்கள் கடத்தப்பட்டதில் கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு தொடர்பு இருந்ததாக ராஜித்த சேனாரத்ன சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டார். அதனை அடுத்து சேனாரத்னவுக்கும் வேறு இருவருக்கும் எதிராக வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கிலிருந்தே அவர்களை இன்று குற்றமற்றவர்கள் என்று கொழும்பு மேல் நீதிமன்றம் விடுவித்துள்ளது. தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பிற்கு உள்ளாகி வரும் நிலையில் தொடர்ந்தும் எமது உரிமைகளுக்காக போராடி வரும் இனமாகவே தமிழ் இனம் காணப்படுவதாக யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றிய தலைவர் சோமபாலன் தெரிவித்துள்ளார். யாழ் பல்கலைக்கழகத்தில் இன்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அண்மையில் யாழ்ப்பாணம் விஜயம் செய்த சீன தூதுவர் தமிழ் மக்கள் தற்போதைய அரசாங்கத்துடன் இணைந்து மாற்றத்திற்காக பயணிப்பதாகவும் இனப்பிரச்சினை தொடர்பில் ஒன்றிணைந்து பயணிப்பார்கள் எனவும் தெரிவித்த கருத்து தொடர்பில் கேள்வி எழுப்பிய போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் இது பற்றி மேலும் கூறும்போது தமிழ் மக்கள் எந்த ஒரு நாட்டையும் நட்பு நாடாகவோ அல்லது எதிரி நாடாகவோ பார்ப்பது கிடையாது. இவ்வாறான நிலையில் அண்மையில் யாழ்ப்பாணம் விஜயம் செய்த சீன தூதுவர் தெரிவித்த கருத்து தொடர்பில் சில விளக்கத்தை தெரிவிக்கலாம் என நினைக்கிறேன். தமிழ் மக்கள் வாழ்வியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தொடர்ந்து இன அழிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். யுத்தத்தில் காணாமலாக்கப்பட்ட தமிழ் மக்கள் விவகாரம், சிறையில் அடைக்கப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் மற்றும் இன படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்களுக்கான நீதி இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. தமிழ் மக்கள் தமக்கு விளைவிக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை நோக்கி பயணித்த நிலையில் அதற்கான தீர்வு கிடைக்கப்பெற வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம். அண்மையில் இடம்பெற்ற பாராளுமன்ற முடிவுகளை வைத்து தமிழ் மக்களின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது. ஏனெனில் அதையும் தாண்டி பயணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அண்மையில் தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர் ஒருவர் காணாமல் போனவர்களை 15 வருடங்களாக காணவில்லை என்றால் காணவில்லை தான் என்று கருத்துப்பட பேசியிருந்தார். அவருடைய கருத்தை பார்த்தால் 2009 ஆண்டுக்கு முன்னர் அவர்களுடைய கட்சி பலரை காணாமல் ஆக்கியது. அது தொடர்பில் கருத்து தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இதை அவர் அவ்வாறு காணாமல் போனதுதான் என்று தெரிவித்திருக்கிறார். ஆகவே தமிழ் மக்கள் தமது தேசிய விடுதலைக்காக போராடி வரும் ஒரு இனமாக காணப்படுகின்ற நிலையில் அதனை வென்றெடுப்பதற்கு யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் என்ற வகையில் எங்களால் முடிந்தவரை தொடர்ந்தும் பயணிப்போம் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார்.
மாகாண சபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தீர்மானிப்பதற்கான கலந்துரையாடல் அடுத்த வாரம் இடம்பெறவுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது. சபைத் தலைவர் அமைப்பில் பிமல் ரத்நாயக்க தலைமையில் நடைபெறும் இந்த கலந்துரையாடலில் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். இந்த கலந்துரையாடலின் போது எடுக்கப்படும் தீர்மானங்களே எதிர்வரும் மாகாண சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் தொடர்பில் இறுதி இணக்கப்பாட்டுக்கு வருவதற்கு அடிப்படையாக அமையும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தேர்தலை நடத்துவதற்கு ஆயத்தமாகியிருந்த போதிலும் திரைசேரியில் நிதி ஒதுக்கீடுகள் இல்லாத காரணத்தினால் அவை பிற்போடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னாரில் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிதி தேவையை வரலாற்றில் முதல் முறையாக துரித கதியில் எமது அரசாங்கமே பூர்த்தி செய்துள்ளது என கூட்டுறவு பிரதி அமைச்சரும் வன்னி மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான உப்பாலி சமரசிங்க தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு அரசாங்க அதிபர் மற்றும் அனைத்து திணைக்கள அதிகாரிகளுடனும் கலந்துரையாடிய அவர் மேலும் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். நாங்கள் மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் மாவட்ட பிரதேச செயலாளர் ஆகியோரை கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட்டோம். அங்கு கலந்துரையாடிய பல அமைப்புகளும் அரசாங்க அதிபரும் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் சீரற்ற காலநிலையால் இலங்கையில் மிகவும் மோசமாக மன்னார் பகுதி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அதன் பிரகாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, சுகாதார வசதிகள் மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கான தேவையான பணம் அரசாங்கத்திலிருந்து கிடைத்துள்ளதாகவும், ஆனாலும் தினந்தோறும் அனர்த்தங்கள் அதிகமாகி வருவதனால் ஒதுக்கப்பட்டுள்ள பணம் போதாமல் உள்ளதாகவும், அங்குள்ள மக்களது அத்தியாவசிய தேவைக்கான உணவு, தண்ணீர் மற்றும் வடிகால்களை திருத்துவதற்கான இயந்திரங்களுக்கு செலவிட அரசாங்கத்தால் வழங்கப்பட்டுள்ள பணம் போதாமை காரணமாகவும் மேற்கொண்டு பணிகளை செய்ய முடியாமல் இருக்கின்றது எனவும் அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நானும் எனது கட்சியை சேர்ந்தவர்களும் கலந்துரையாடினோம். அதன் பின்னர் இதுகுறித்து போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவிடம் தொலைபேசி வாயிலாக அறிவித்தோம். அவர் ஜனாதிபதி செயலகம் மற்றும் நிதியமைச்சர் ஆகியோருடன் பேசி இன்று காலை 10 மணிக்கு முன்னர் தேவைப்படும் பணத்தை மன்னார் அரசு அதிபரது அனர்த்தம் தொடர்பான வங்கி கணக்கிற்கு அனுப்புவதாக உறுதியளித்தார். எனவே மன்னார் மக்களும் அரசு அதிகாரிகளும் சொல்ல விரும்புவது, வரலாற்றில் முதல் முறையாக உடனடியாக எமது அரசினால் இவ்வளவு வேகமான நிதி தேவை நிறைவேற்றப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் கூறினார். அத்துடன் இவ்வளவு பெரிய தொகை பணம் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் செயல்பாட்டினால் உடனடியாக கிடைக்கப்பெறுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்வதுடன், ஜனாதிபதியின் தலைமையில் மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் உடனடியாக செய்வதற்கு எங்கள் அரசு முன்வந்துள்ளது. மக்களை மீள குடியேற்றுவதற்கான பணிகளை எமது அரசாங்கம் உடனடியாக முன்னெடுத்து வருகின்றது. மக்கள் வேகமாக மீண்டும் தமது வீடுகளில் போய் தங்குவதற்காகவே நாம் செயற்படுகின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புவதாகவும் அரசாங்க அதிபர் தெரிவித்தார். அந்த செய்திகளோடு டிபிசியின் இன்றைய மாலை தமிழ் செய்திகள் நிறைவடைகின்றன. எமது காலை தமிழ் செய்திகளில் நாளை சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.